தம்பி 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 ஹலோ சார். ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கொடுமா. சொல்லுண்ணா. ராமல் அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிடுறியா? சரிண்ணா. அது போட்டு கொடு டக்குன்னு. சரிண்ணா. பண்ணிட்டுண்ணா. அவங்கள்ட்ட கூட. சரிண்ணா. கொடு. ஹலோ. அம்மா வணக்கம். நீங்க உங்க பேரு என்னம்மா? என் பேர் ரேகா சார். ரேகாவா? அப்பா பேரு? அப்பா பேர் வீரமணி சார். வீரமணி. இது என்ன கிராமமா இது? திருநெல்குன்றம் சார். திருநெல்குன்றம். இது எங்க இருக்கு? இது வந்து உளுந்தூர்பேட்டை அருகில் இருக்கு சார். சரி. நீ என்ன படிச்சிருக்க? நான் 12th முடிச்சிருக்கேன் சார். 12th பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ணிட்டேன் சார். சரி. அம்மா பேர் என்ன? அம்மா பேர் செல்வி சார். சரி. நீங்க என்ன கம்யூனிட்டி, என்ன சமூகம்? நாங்க எஸ்சி சார், இந்து. எஸ்சில வரீங்களா? சரிம்மா. என்னம்மா நடந்துச்சு? நான் வீட்டுல கஷ்டம் சார். நான் படிப்புக்காக லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன் சார். சரிங்கம்மா. யார்கிட்ட போனீங்க வேலைக்கு? வேலைக்கு வந்து ஏஜென்ட் மூலியமா வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு போனோம் சார். ஏஜென்ட் மூலமா? எங்க வேலைக்கு போனீங்க? சென்னைக்கு போனோம் சார் வேலைக்கு. சரி. யார் வீட்டுல வேலைக்கு போனீங்க? அவங்களா பார்த்து விட்டாங்க சார், எம்எல்ஏ வீடுன்னு சொல்லிட்டு. எம்எல்ஏ வீடு. அவர் பேரு என்ன? அந்த எம்எல்ஏ பேரு? கருணாநிதி சார், பல்லாவரம் தொகுதி. பல்லவரம் தொகுதி எம்எல்ஏவா அவரு? ஆமாங்க சார். கருணாநிதி அவர் பேரு? ஆமாங்க சார். சரி. எப்ப போய் வேலைக்கு சேர்ந்தீங்க? ஏப்ரல் 26 சார். ஏப்ரல் 26. எந்த மாசம்? இந்த மாசமா? இல்ல போன மாசம். ஆமாங்க சார், போன வருஷம். 2023 ஏப்ரல் 26 போனீங்க? ஆமாங்க சார். சரி. உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாங்களா? போறதுக்கு முன்னாடி ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? இல்ல சார், எதுவும் கொடுக்கல சார். சரி. வேலைக்கு போனீங்க, என்ன நடந்துச்சு அங்க? இந்த மாதிரி வேலைக்கு அப்பதான் நான் புதுசா போறேன் சார். எனக்கு வேலை எல்லாம் எதுவும் தெரியாது. 12th முடிச்சிட்டோம். சரி, காலேஜ் போறதுக்கு காசு இல்ல. சரி, வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாரிச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் சார். சரிங்கம்மா. அங்க போயிட்டு ஒரு 2 நாள் வேலை செஞ்சேன் சார். எனக்கு வேலை ஒன்றும் செய்ய தெரியல. எனக்கு புதுசுன்றனால என்னால முடியல. நான் சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன் சார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னால முடியல, நான் வீட்டுக்கு வரமான்னு சொல்லிட்டு. சரி. அவங்கள்ட்டயும் சொன்னேன் சார், இந்த மாதிரி என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்னோட போன்லாம் புடிங்கி வச்சுட்டு, நீங்க என்ன சும்மா வந்து தங்கிட்டு போறதுக்கு இது என்ன சத்திரமா? நீ வந்துட்டு வேலை செய்ய, நீ 6 மாசம் செஞ்சுட்டு அப்புறம் எங்க வேணா போ அப்படின்னு சொன்னாங்க சார். அவ கால்ல எரிச்சிருக்கா. அவ கால்ல வந்துட்டு ஏதோ ஒரு பையனோட பேர் போட்டுட்டு அத வந்து எரிச்சிருக்காளாம். அது எனக்கும் தெரியாது. இப்ப லீனா சொன்னாங்க. இருக்கான்னு பாக்க சொல்லு உங்க அம்மா கிட்ட. ஊர்ல இருக்க போல பாதாம போட்டு பேர் போட்டாலாம் கட்டிட்டு போறவங்க பேரு. நான் ஒரே வார்த்தை கேக்குறேன் மேம். என்னோட பர்சனல் மேட்டர் எதுக்கு மேம் உங்களுக்கு? நான் ஏதோ பண்ற கால்ல பேர் போடுறேன், பட்டு போடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நான் வேலை செய்ய போனா உங்களுக்கு வேலை மட்டும் தான் பாருங்க மேம். சொன்னது யாரு? இது வந்து அவங்க அந்த வீட்டுல இருக்க அம்மா. இப்ப வந்து நான் எம்எல்ஏ வீட்டுல வேலை செய்யல சார், அவங்களோட பையன் வீட்டுல வேலை செஞ்சேன் சார். எம்எல்ஏ பையன் பேர் என்ன? ஆண்டோ மதிவாணன். ஆண்டோ மதிவாணனா? ஆமாங்க சார். சரி. உங்களுக்கு இப்படி சொன்னது வந்து 6 மாசம் சொன்னது யார் சொன்னா? 6 மாசம் இங்க இருந்துட்டு போன யார்? அவங்க வந்து அவங்க வைஃப் சொன்னாங்க சார், மார்லினா. மதிவாணனுடைய வைஃப் பேர் என்ன? மார்லினா. மார்லினா. சரி. அவங்க எத்தனை பேரு? அவங்க 2 பேர் தான் இருக்காங்களா வீட்டுல? எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க 2 பேரும், ஒரு குழந்தை இருக்கு சார். குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? குழந்தைக்கு 4 வயசு இருக்கு சார். சரி. அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லக்கா என்னால முடியல, எனக்கு வேலை செய்யவும் தெரியல, அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு வேலை செய்ய பிடிக்கும் இல்ல, எனக்கு செய்யவும் தெரியல அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போனை புடிங்கி வச்சுக்கிட்டாங்க சார். சரி. நான் திரும்ப நான் போயிட்டு அவங்கள்ட்ட என்ன முடியாது, என்ன அனுப்புங்கன்னு சொல்லி நான் கேட்கவும் அவங்களுக்கு கோவம் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் என்ன அடிச்சாங்க சார் கன்னத்துல. எப்ப அது நடந்துச்சு? ஏப்ரல் மாசமா? ஏப்ரல் மாசத்துல நடந்துச்சு சார். அடிச்சாங்க கன்னத்துல அடிச்சிட்டாங்க சார். நான் சொன்னேன் இல்ல எனக்கு முடியல, நான் போறேன்னு சொன்ன உடனே பிளாக்மெயில் ஆரம்பிச்சிட்டாங்க சார். நாங்க பெரிய இடம், உனக்கு நீ எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் எம்எல்ஏ வீடு. நாங்க சொன்னா போலீஸ் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க அம்மாவை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க ஸ்டேஷன்ல.
உன் தம்பிய நான் ஸ்கூல் போகும்போது லாரி ஏத்தி கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க சார். எனக்கு வந்து எதுவுமே தெரியாது சார். நாங்க எதுவுமே இல்லாத குடும்பம். அவங்க சொன்ன உடனே எனக்கு பிளாக்மெயில் பண்ண உடனே என்ன பண்றதுன்னு தெரியல சார். போனும் இல்ல. சரிட்டு வேலை ஒரு 8 நாள் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட ஸ்டார்டிங்லயே, நீ வந்து 6 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடு, நான் வந்து உன்னை பாதியிலே அனுப்பிச்சிடுறேன். வேற ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா பாதியிலே நீ சைன் பண்ணிட்டு போயிடு, அது வரைக்கும் நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லி இப்ப நடந்தது எதையுமே உங்க அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். அப்படின்னு என்ன இப்படியே சொல்ல உடனே நானும் எதுவும் சொல்லல. என் பயத்துல நானும் கையெழுத்து போட்டு நான் இங்கே இருக்கிறேமா அப்படின்னு சொன்னேன் சார். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நானே அம்மா சொன்னாங்க இந்த வருஷம் படிக்க வைக்கணும், அதனால நீங்க அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நாங்களே படிக்க வைக்கிறோம்னு சொல்லி அவங்க என் கூட வந்து ஒரு ஆகஸ்ட் மாசம் இடையில வந்து டிசி வாங்குறதுக்காக என் கூட வந்தாங்க சார். வந்து டிசி வந்து வாங்கிட்டு போயிட்டு நான் காலேஜ் படிக்க வைக்கிறேன், பிபிஏ படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க சார். காசு வந்து 2 lakhs உனக்காக நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த 2 lakhs வந்து எனக்கு இன்னும் அந்த ஷீட் எதுவுமே காட்டல சார், அந்த ரசீது எதுவுமே காட்டல. ஆனா உனக்காக 2 lakhs கட்டியிருக்க, நீ இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய ஸ்டார்டிங்கு என்னால வேலையும் செய்ய முடியல, செஞ்சிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒழுங்கா வேலை செய்ய, உனக்கு எந்த வேலையா இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்கறேன்ட்டு. நானும் அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தேன் சார். என்ன எதனாலன்னு தெரியல, நான் ஒரு வேலை தப்பா செஞ்சாலுமே என்ன ஒரு தடவை அடிச்சுட்டாங்க சார் என் கண்ணத்துல. மறு தடவை வந்து அடிக்கிறதுக்கு அவங்க யோசிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் எங்க இருந்து வரேன், நான் எப்படி, என்ன யாரும் எனக்கு அப்பா இல்ல சார், எங்க அம்மா மட்டும்தான், என் தம்பி நான் மட்டும்தான். அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க இந்த பொண்ண என்ன நம்ம பண்ணாலுமே யாரும் வந்து கேக்குறதுக்கு ஆள் இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா இந்த பொண்ணை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்க சார். நான் ஒரு வேலை தப்பா செஞ்சாலுமே, ஏன் ஒரு துணி மடிக்கிறது தப்பா மடிச்சாலுமே, இல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒழுங்கா வைக்கலனாலுமே என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கையால அடிக்க ஆரம்பிச்சாங்க சார். முதுகுல கன்னத்துல கையால அடிக்க ஆரம்பிச்சாங்க. போக போக கரண்டி, தொடப்பம், செருப்பு இதெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார். நான் என்ன அடிக்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன், ஏன் என்ன அடிக்கிறீங்க, எனக்கு வேலை தெரியல, நானே இப்ப புதுசா வந்திருக்கேன், என்னால முடியல, வேலை செய்யவும் முடியல, என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லும் போது, அதெல்லாம் அது எப்படி நீ போவ, இங்க 6 மாசம் அக்ரிமெண்ட் போட்டிருக்க, ஆனா என்கிட்ட சொன்னது பாதியிலே கூட அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னாங்க சார். இல்ல இப்ப நீ 6 மாசம் அக்ரிமெண்ட் போட்டிருக்க, இது முடிச்சிட்டு தான் நீ போகணும், அதுவும் இல்லாம உனக்கு நான் 2 லட்சம் கட்டியிருக்கேன், அது எப்படி உன்னை சும்மா விட்டுருவோன்னு, அந்த காசும் இன்னும் அடையல அப்படின்னு சொல்லி காலேஜ்க்குலாம் போல நீங்க? இல்ல சார், காலேஜுக்கும் போல. என்ன ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன்னு எங்க அம்மாட்ட சொன்னாங்க, அதுவும் ஒரு நாள் கூட அட்டென்ட் பண்ணல. எதுவுமே இல்ல சார். என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சாங்க சார். அவங்களுக்கு இருக்கிற பிரஷர், அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாமே என் மேல காட்ட ஆரம்பிச்சாங்க சார். என்ன வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு, அம்மாவுக்கு? அவங்களுக்கு வந்து 32 இருக்கும் சார். 32 33 இருக்கும் சார். அடிக்கும் போது வேற ஏதாவது கட்டவாத்துல சொன்னாங்களா? ரொம்ப பேட் வைஸ்ல திட்டுவாங்க சார். எங்க சொல்றாங்க, நீ இப்ப வீட்டுக்கு போயிட்டுனா அந்த 2 lakhs யாரு கட்டுவா, உங்க அம்மாவாலையும் கட்ட முடியாது, நீ எல்லாம் இந்த வேலை செய்யல ஆக்கில்ல, நீ உங்க அம்மா ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போவாங்க, இல்லன்னா வேற வேலை செஞ்சு காசு அடைங்கன்னு சொல்றாங்க சார். என்ன கேட்க கூடாத வார்த்தைலாம் ரொம்ப அசிங்கமா கேக்குறாங்க சார். எங்க அம்மாவெல்லாம் ரொம்ப பேட் வைஸ்ல திட்டினாங்க சார். நான் சொன்னேன், நான் தான் வந்து உங்க வீட்டுல வேலை செய்யறேன், என்ன வேணா திட்டுங்க, என்ன வேணா என்ன அடிங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, ஏன்னா உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன், நீங்க அக்ரிமெண்ட் போட்டு என்ன எடுத்திருக்கீங்க வேலை செய்யறதுக்கு, என்ன வேணா பண்ணுங்க, எங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் திட்டாதீங்க, எங்க அம்மா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எங்க அம்மா அப்பாவும் இல்ல சார், தனியா நின்னு எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு என்ன என் தம்பியும் பாக்குறாங்க. நான் படிக்கிறதுக்கு காசு இல்ல, சரி அம்மாக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறதுன்னு சொல்றதுக்காக தான் சார் நான் வேலைக்கே வந்தேன். வந்த இடத்துல இந்த மாதிரி எங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்துறாங்க, என்னையும் அசிங்கப்படுத்துறாங்க சார். ஒருவேளை இது என்ன காரணம்னு எனக்கு அவங்க மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா நான் வேலை ஒழுங்கா செய்யல அப்படின்ற காரணத்தை மட்டுமே அவங்க மைண்ட்ல வச்சு அடிக்கிறாங்க சார். என்ன இது மாதிரி எத்தனை முறை அடிச்சிருப்பாங்க? இந்த மாதிரி இந்த 7 மாசமாவே அடிச்சிருக்காங்க சார். கொஞ்சம் அடினா சும்மா அடிக்க மாட்டாங்க சார், ரத்தம் வரும் சார். ஒரு கரண்டி, குழம்பு கரண்டி எடுத்து அந்த கரண்டி வளையிற வரைக்கும் அடிக்கிறாங்க சார். எங்க அடிப்பாங்க? உடம்புல வந்து முதுகு ஃபுல்லா அடிப்பாங்க சார், தலையில ஃபுல்லா அடிப்பாங்க சார்,
என்ன என்ன நிக்க வச்சு கைய தூக்குன்னு சொல்லி என் ஜஸ்ட்லயே அடிப்பாங்க சார். என்னால முடியாது, மூச்சு கூட விட முடியாது. என்ன விட்டுருங்கன்னு கைய எடுத்து கும்பிட்டாலும் விட மாட்டாங்க சார். அதிகமா என்ன ஜஸ்ட்ல தான் அடிச்சிருக்காங்க சார். அவங்க வீட்டுக்காரர் ஒண்ணும் கேட்க மாட்டானா? அவங்க வந்து காலையில 10 மணிக்கு போனா நைட்டு 10 மணிக்கு தான் வருவாரு சார். அவங்க குழந்தைதான் இருக்கும் சார். அவர் என்ன சொல்லிடுவாரு, நீ அந்த நாயை என்ன வேணா பண்ணிக்கோ, அடிச்சு சாவடிச்சு கூட போடு, ஆனா என் குழந்தை முன்னாடி எதுவும் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவாரு சார். அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு சார். அந்த குழம்புக்காரண்டி வளையிற அளவு என்ன அடிப்பாங்க சார். காலையில ஒரு நாள் வேலை ஒழுங்கா செய்யல சார், வெளியே போகணும்னு சொன்னாங்க. நான் எழுந்து வேலையெல்லாம் முடிச்சு வைக்கல, ஏதோ கொஞ்சம் வேலைதான் செஞ்சேன். நான் காலையில 6:30 மணிக்கு எழுந்தா நைட்டு 1:30 மணிக்கு தான் என்ன தூங்க விடுவாங்க சார். அது வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி வேலை செய்யும் போது என்னால முடியல சார். ஒரு தூக்கம் சரியா இல்ல அப்படின்றனால என்னால காலைல ஏஞ்சி வேலையை முடிக்க முடியல. இடையில உங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லையா நீங்க? என்கிட்ட மொபைலும் இல்ல சார். எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா வந்து பாப்பாங்க. எங்க அம்மா சென்னையில தான் வேலை செய்யறாங்க சார். அப்படி நாங்க சென்னையில இருக்குன்னு சொன்னா எங்க அம்மா வந்து எங்க என்ன பாத்துட்டு என் மேல இருக்க காயத்தெல்லாம் பாத்துட்டு கேட்டுருவாங்கன்றதுனால நாங்க பெங்களூர்ல இருக்கோம்னு 7 மாசமா மறைச்சு வச்சிருந்தாங்க சார். சென்னையில இருந்துகிட்டே பெங்களூர்ல இருக்கிறேன்னு போய் சொல்லிட்டு இருந்தாங்க சார். உங்களால தப்பிச்சு வர முடியல அங்க இருந்து? இல்ல சார், என்ன எங்க போனாலும் ஒரு ஃபங்க்ஷன் தீபாவளி கூட சார் 3 நாள் என்ன வீட்டுல விட்டு கூட்டிட்டு போறாங்க சார். அவங்க வெளியே ஜாலியா ஃபேமிலியோட போறாங்க சார். நான் கேக்குறேன், அம்மா கூப்பிடுறாங்கக்கா ஃபங்க்ஷன் தீபாவளி, நீங்க வெளியே போறீங்க, அது நீங்க வெளியே தானே போறீங்க, வீட்டுல இருந்தாதான் உங்க ஹெல்ப்புக்கு நான் வேணும், நானும் போயிட்டு வரேன்க்கா, நீங்க இப்படி போறது இல்ல, நான் இப்படி போயிட்டு வந்துடுறேன், சந்தோஷமா இருந்துட்டு வரேன். இல்ல நீ போக கூடாது, அப்படியே இல்ல தீபாவளி டைமு நான் வந்து வெளியே போறேன், எங்க அம்மா வீட்டுலதான் உங்க பொண்ணை நம்பிக்கையா விட்டு போறேன்ட்டு என்ன வீட்டுல தனியா விட்டு போவாங்க சார். அந்த 3 நாள் நான் தனியா வீட்டுல அவங்க சொல்ற வேலை எல்லாம் செஞ்சுட்டு நான் தனியா இருந்தேன் சார். தீபாவளி டைம்ல கூட பொங்கலுக்கு கூட அனுப்புறேன்ற மைண்ட் செட் இல்ல சார். நீ தனியா உட்காந்து பொங்கலை கொண்டாடுன்னு சொன்னாங்க சார். எப்படி அங்கிருந்து வந்தீங்க? அம்மாட்ட சொல்லி, அம்மா வந்து 7 மாசம் ஆச்சு என் பொண்ணை பாக்கணும், உடம்பு முடியல, ரொம்ப நாள் ஆகுது, 7 மாசமாவே என் பொண்ணை கண்ணுல காட்டல, பொங்கலுக்கு அமுச்சு வைங்க, நான் உடனே அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லி அம்மா பேசினாங்க சார். அப்ப கூட சொல்றாங்க சார், இல்ல எங்க வீட்டுல கல்யாணம் இருக்குது, உங்க பொண்ணு அமுச்சு வைக்க முடியாது, வேணா வந்து கூப்பிட்டுட்டு வந்து 2 நிமிஷம் ஒரு மணி நேரம் உங்கள்ட்ட காமிச்சிட்டு திரும்ப கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க சார். அப்புறம் இல்ல முடியாது, இதுதான் எங்களுக்கு ஃபங்க்ஷனு, பொங்கல்னா வேற எதுவுமே இல்ல, என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால நான் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க அட்வொகேட் ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணாங்க சார். 2 lakhs நான் கட்டியிருக்கேன். ஆனா என்கிட்ட இன்ன வரைக்கும் அந்த 2 lakhsக்கு பணம் காட்டவே இல்லை சார். அந்த கட்டினதுக்கான 2 lakhs கட்டியிருக்க, நீ 3 வருஷம் இங்கதான் நான் வேலை செய்வேன், அப்படி நான் ஏமாத்திட்டு போயிட்டேன்னா என் ஃபேமிலி என்ன வேணா பண்ணலாம், எங்க அம்மாவை ஜெயில வைக்கலாம், என் தம்பி என்ன வேணா பண்ணலாம், எங்க வீடு இல்லாத மாதிரி பண்ணலாம்னு அவங்களா ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க சார். நான் அந்த டைம்ல கேக்குறேன் சார் அந்த அண்ணா கிட்ட, அண்ணா இது எங்க அம்மா கிட்ட நான் சொல்லலாமா அப்படின்னு கேக்குறேன் சார். அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம், நீ முதல்ல கையெழுத்து போடு, நீ ஊருக்கு போகணுமா போக கூடாதா அப்படின்னு கேட்டு, எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சார், அதுல கையெழுத்து போட்டாதான் உன்னை ஊருக்கு அனுப்புவேன், இதுல நீ கையெழுத்து போடலன்னா இங்கே நான் என்ன கதை வேணா உங்க அம்மாட்ட சொல்லிடுவேன், உங்க அம்மாவால ஒண்ணுமே கேட்க முடியாதுன்னு சொல்லி என்ன மிரட்டி நான் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் என்ன கூட்டு வந்து வீட்டுல விட்டு போனாங்க சார். வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட குழம்பு கரண்டி வச்சு என் உடம்புலாம் அடிச்சாங்க சார். என்னைக்கு பாப்பா நீங்க இங்க வந்தீங்க நம்ம ஊருக்கு? கண்ணுல அடிச்சிட்டாங்க, திங்கட்கிழமை வந்தேன் சார். திங்கட்கிழமை வந்தீங்களாமா? ஆமாங்க சார். இன்னைக்கு வந்து புதன்கிழமை இல்லையா? முந்தானத்து வந்தீங்க? ஆமாங்க சார். அதாவது ஓகே, பொங்கல் அன்னைக்கு வந்தீங்க? ஆமா சார், பொங்கல் அன்னைக்கு வந்தேன் சார். சரி, இப்ப எங்கெங்கெல்லாம் காயம் தலையில இருக்கு? இப்ப காயம் எங்கெங்க இருக்கு? இப்ப வந்து 2 நாளைக்கு முன்னாடி வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சது கண்ணுல இருக்கு சார் காயம். நெத்தில அடிச்சாங்க சார் குழம்பு கரண்டி வச்சு. ஆனா அது கூட எங்க அம்மா கிட்ட நான் கபோர்ட்ல அடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். என் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க சார், என் தலை ஃபுல்லா அடிச்சாங்க சார் குழம்பு கரண்டி வச்சு. வீட்டுக்காரன் அடிச்சானா அவன்? இல்ல சார், அவங்க வந்து ஒரு நாள் வந்து நான் வீட்டை பெருகிட்டு இருந்தேன் சார். அவங்க சொன்னாங்க நீ ஃபாஸ்டா பெருக்குன்ட்டு. நான் ரொம்ப ஃபாஸ்டா தான் செய்யணும் சார். அந்த வீட்டுல ஸ்லோன்ற பேச்சுக்கே இடம் இல்ல சார். எந்த டைமா இருந்தாலும் ஓடி தான் செய்யணும் சார்.
அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நாயை ஃபாஸ்டா பெருக்கு சொல்லுன்னு அவர்கிட்ட சொன்னாங்க சார். அந்த அண்ணன் சொன்னாருமா ஃபாஸ்டா பெருக்குமான்னு சொன்னாரு சார். நான் ஃபாஸ்டா பெருக்கிட்டு இருக்கும் போதே அந்த நாயை 2 அடி தொடப்பட்டை புடிங்கின்னு சொன்னோடனே அந்த அண்ணன் 2 அடி தொடப்பட்டை புடிங்கி அடிச்சாரு சார். ஸ்லோவா தான் அடிச்சாரு. அவங்க வந்து இப்படி எல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த தொடப்பட்டிய வாங்கி அவங்க 2 அடி போட்டு வேகமா அடிச்சு காட்டுறாங்க சார். இப்படி அடிக்கணும் அப்படின்னு. அவ என்ன அவ பேர் என்ன? அவ பேர் அவள ரொம்ப ராட்சசியா இருக்காள். அவ பேர் என்ன? அந்த நாய் பேர் என்ன? மார்லினா சார். அவன் பேர் என்ன? அந்த நாய் பேரு ஆண்டோ மதிவாணன். ஆண்டோ மதிவாணன். அவன் யார்? அவன் தான் அந்த அந்த எம்எல்ஏ கருணாநிதி மகனா அவன்? ஆமாங்க சார். அது நம்ம அது ஆதாரம் இருக்கா? அவன் தான் மகன் எப்படி நமக்கு தெரியும்? அவரு எம்எல்ஏ சார் வீட்டுக்கு வந்திருக்காங்க சார். 2-3 தடவை வந்திருக்காங்க சார். அப்பா அம்மா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வருவாங்களா இங்க? வந்திருக்காங்க சார். 2 நாள் வந்திருக்காங்க. அவரு உன்னை பாத்துருக்காரா? அந்த எம்எல்ஏ பாத்தாரா? என்ன பாத்துருக்காங்க சார். நான் வீட்டுல வேலை செய்யறேன்னு தெரியும் சார். உங்களுக்கு ஏதாவது பேசிருக்காரா உன்கிட்ட? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் பேசுனது இல்ல சார். ஏதாவது எடுத்து கொடுப்பா உங்களுக்கு ஹெல்ப்பா, சாப்பிடும்போது தண்ணி எடுத்து வைக்கிறது, அந்த ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிருக்கேன் சார். இன்னும் பேசுனதுலாம் இல்ல சார். அவருக்கு தெரியாது இப்படி எல்லாம் சித்திரவதை நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியுமா? இல்ல சார், அவருக்குலாம் எந்த ஒரு இதுமே தெரியாது சார். அவங்க வந்து இல்ல சார், மகன் கூட அவங்களுக்கு கூட முழுசா தெரியாது சார். இந்த மார்லினா இருக்காங்க இல்லைங்க சார், அவங்கதான் வந்து என்ன இவ்வளவு ஒருத்தர் அவர் வீட்டுல மோஸ்ட்லி இருக்க மாட்டாரு. காலைல 10 மணிக்கு போனா நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க சார். ஆமாங்க சார். அவங்க வந்து அடிச்சிட்டு சார் ஃபேமிலி முன்னாடி என்னையே என் வாயாலே சொல்ல வைக்கிறாங்க சார். இந்த காயம் நானா போய் தோசை கல்லுல சுட்டுக்கிட்டேன், இது நானா போய் கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டேன், இது நானா கட் பண்ணிக்கிட்டேன்னு அவங்க ஃபேமிலி முன்னாடி என் வாயாலே சொல்ல வைக்கிறாங்க சார். அவ கால்ல எரிச்சிருக்கா. அவ கால்ல வந்துட்டு ஏதோ ஒரு பையனோட பேர் போட்டுட்டு அத வந்து எரிச்சிருக்காளாம். அது எனக்கும் தெரியாது. இப்ப லீனா சொன்னாங்க. இருக்கான்னு பாக்க சொல்லு உங்க அம்மா கிட்ட. ஊர்ல இருக்க கூட பாதாம போட்டு பேர் போட்டாலாம் கட்டிட்டு போறவங்க பேரு. நான் ஒரே வார்த்தை கேக்குறேன் மேம், என்னோட பர்சனல் மேட்டர் எதுக்கு மேம் உங்களுக்கு? நான் ஏதோ பண்ற கால்ல பேர் போடுறேன், பட்டு போடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நான் வேலை செய்ய போனா உங்களுக்கு வேலை மட்டும் தான் பாருங்க மேம். ஏன்னா அவங்க ஃபேமிலி முன்னாடி அவங்க நல்லவங்களா தெரியணுன்றதுக்காக எவ்வளவு அடி அடிச்சுட்டாங்க சார். பிளட் ஃபுல்லா போயிடுச்சு சார். வாயில இருந்து ரத்தம் ஒழுவு. நான் காலை புடிச்சு கெஞ்சும், என்ன விட்டுருங்க, வலிக்குது விட்டுருங்கன்னு கையெழுத்து கும்பிட்டா கூட விடவே மாட்டாங்க சார். அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க சார். இப்ப கூட மிரட்டி தான் அனுப்பிச்சு வச்சாங்க சார். நீ வீட்டுல போய் எல்லாத கதை. அதாவது டெய்லி அடிப்பாங்களா இல்ல 2 வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அடிப்பாங்க? அடிக்குமா அந்த பொம்பளை? அது வந்து எப்படின்னா சார், அவங்க எந்த நேரத்துல அவங்க மாறுவாங்கன்னு தெரியாது சார். ஒவ்வொரு டைம் நான் பயந்துகிட்டே இருக்கணும் சார். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் காலையில அடிக்காது சார். காலையில எழுந்து வந்த உடனே என்ன மைண்ட் செட்ல வருவாங்கன்னே தெரியாது சார். ஒரு அடி 2 அடி கண்ணத்துல அடிச்சிருவாங்க சார். இது ஏன் இப்படி இருக்கு? இந்த ஒரு ஷர்ட் இது ஏன் அயன் பண்ணி தான் வச்சிருப்பேன் சார், ஏன் ஒழுங்கா அயன் பண்ணல? பக்கெட் கழுவி வச்சாலும் ஏன் ஒழுங்கா கழுவல? அப்படின்ற மாதிரி எல்லாம் காரணம் அவங்கள பொறுத்தளவு சார். அவங்க என்ன டென்ஷன்ல அடிச்சாலும் எந்த பிரஷர்ல அடிச்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒழுங்கா வேலை செய்யல அதனாலதான் அடிக்கிறேன் அப்படின்றத கொண்டு வந்துடுறாங்க சார். பாப்பா இப்ப இங்க நம்ம நடந்ததெல்லாம் இப்ப போலீஸ் அங்க வந்திருக்காங்கன்னாங்க. சரிங்க சார். அப்படியே அங்க சொல்லுங்க நடந்தத, புரியுதுங்களா? சரிங்க சார். நீங்க நடந்தது எல்லாம் ஒண்ணு விடாம போலீஸ்ல சொல்லுங்க. சரிங்க சார். போலீஸ் வந்து நம்ம வழக்க ஃபைல் பண்ண சொல்லுவோம், அவங்களை கைது பண்ண வைப்போம். அப்படி போலீஸ் ஆக்ஷன் ஒழுங்கா இல்ல அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துக்கு போலாம். சரியா? சரிங்க சார். நீ தைரியமா இரு. என்ன அம்மா எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க சார். அம்மாட்ட கொடுங்க. அம்மா தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். என் பொண்ணும் பயப்படுத்து, நாங்களும் பயப்படுவோம். ஒண்ணுமே நாங்க அன்னைக்கு ஓடனாதான் சார் செய்யணும். அந்த 2 நாய்களையும் உள்ள சொல்லுவோம். நீங்க தைரியமா இருங்க. நைட்டு கூட எங்க அண்ணன் பொண்ணு ஜெயிலுக்கு போன் அடிக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சார். அதான் 2 பேரையும் நம்ம உள்ள தரலாம். நீங்க தைரியமா இருக்கமா? எதனா பண்ணிடுவாங்களா அவங்களால? எதனா எனக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கு பிரச்சனை வந்துருமான்றதான் சார். என்ன பண்ண முடியும்? பெரிய இவங்களாவீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க, ஒண்ணும் பண்ண முடியாதவங்களால பாத்துக்கலாம். நம்ம தைரியமா இருக்க. என் பொண்ணு என்னன்னா, என் அம்மா கஷ்டப்படுத்துன்னு நானா தானே போன வேலைக்கு. பணம் ஏதாவது பணம் வாங்கிருக்கீங்களா? இல்லங்க சார், அவங்க கொண்டாந்து விட்டுட்டு போன அன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் இப்ப என்ன சொன்னா, நகை சீட்டு வந்துட்டு சார் மேடம், எனக்கு பாதி சம்பளம் கொடுங்க சார்.
இன்னமே 1 ரூபா நாங்க வாங்கல சார். கொண்டாந்து விடக்குள்ள 5000 ரூபா கொடுத்தாங்க. எனக்கு வேணாம், நான் பாதி சம்பளம் கேட்டா நீ கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கற ஆளு நான் கிடையாது. எனக்குன்னு எதுவுமே நீங்க செய்யாதீங்க. என் பொண்ணு கஷ்டப்படுது, அதுக்கு செய்யுங்க. எதோ படிக்க வைக்கிறீங்களா, அது ஒரு நன்றி அப்படின்னு இப்படிதான் சார் நாங்க பேசிக்கிறோம். இல்ல அந்த அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிதான். எப்ப போன் பண்ணாலும் நான் ஹாப்பியா இருக்கிறேம்மா, ஆனா புடிச்சு கிள்ளிக்கிட்டே இருப்பாங்களா ஸ்டைல், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு புடிச்சு கிள்ளிக்கிட்டே இருப்பாங்களா. நாங்களாம் ஏழை குடும்பம் இருந்தா கூட 100 பணக்காரங்க இருந்தாலும் என்னட்ட ஒரு பொண்ணு தான் சார். நீங்க தைரியமா இருங்க. நானும் அந்த பகுதியை சேர்ந்தவன் தான், நம்ம ஊர் பகுதியை சேர்ந்தவன் தான். இல்ல அவங்களும் ஒரு பொண்ணு வச்சுக்கிறாங்க சார். இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கலன்னா அனுப்பிட வேண்டியது. எப்ப போன் பண்ணாலும் நான் அனுப்ப மாட்டேன், எப்ப போன் பண்ணாலும் நான் அனுப்ப மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க, நீங்க தைரியமா இருங்க சார், நம்ம பேசிக்கலாம். நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க